ஆழ்வாரோட ஆழ்வார் வழிபட்டோடும் கவியமுதம் நுகர்ச்சியுருமும் ஒழுகுமேன்னு அந்த இடத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறச்சே சொல்வா. அந்த புளிய மரத்தை அடியை விட்டு போறதுக்கு ஆழ்வாருக்கு மனசு வரல. முதல் 14 வருஷம் உட்கார்ந்து யோக தசையில சிஷ்யன் வந்தப்புறமும் அந்த இடத்த விட்டு எழுதிக்கல. இதுக்கு ஆண்டவன் அழகா வார்த்தை சொல்றார். இந்த இடத்தோட ராசி இங்க ரொம்ப நல்லா பகவத் அனுபவம் வந்துட்டு இருக்கு. இந்த திருவாய் மொழின்னு ஏன்னு பேர் வந்து வேணாலும் சொன்னான். எங்க ஆண்டவர் ஒரு அர்த்தம் சொல்றார். ஆழ்வார் தான் பாடினதை அதை சொல்லல. என் நெஞ்சத்தூள் இருந்து தமிழ் நூலிவை மொழிந்துன்னு அவன் தான் பாடினாங்க. அது ஆழ்வார் வாயில பட்டு போச்சு, அவ்வளவுதான். உள்ளத்திலேருந்து வரது. அதுக்கப்புறம் தான் அதனோட அர்த்த விசேஷங்கள் எவ்வளவு அழகா இருக்குன்னு ஆழ்வார்க்கே புரியுறதா. மைய கண்ணால் மலர்மேல் உரைவால் உரை மாத்தின செய்ய போல தடங்கண்ணன் பெண்ணோர் பெருமான் தன்னை மொய்ய சொல்லால் இசை மாலைகள் ஏற்றி உள்ள பெற்றேங்க. மொய்ய சொன்னா அடுக்கடுக்கடுக்கா வரலாம். வறட்சியே யோசனை பண்ணி அப்படி வருமோ ஏதோ ஒரு கவிதை வராது. மொய்ய சொல்லால் இசை மாலைகள் வறட்சியே ராகத்தோட வருதா. பெருமாள் படி பாடுறதுதான் வழக்கம். என்ன பாடி பாடி பாடின்னு சொல்ற பாட்டோடைய ராகத்தோடைய வருது. இசை மாலைகள் மாலை மாலையா வருது, 10 10ஆ வருது. என்ன ஏற்றி உள்ள பெற்றேன். அதை சொன்ன அப்புறம் தான் ஆழ்வார்க்கு உள்ளம் ஆஹா இந்த பாசனம் இவ்வளோ அழகா இருக்கே அப்படின்னு அவர் உள்ளமே அதனுடைய அர்த்தத்தை முதல்ல நம்ம அர்த்தத்தை நினைச்சுட்டு அதை கோர்த்து அதுக்கு இலக்கண இலக்கியத்துக்கெல்லாம் உட்படுறதால பார்த்து கவி எழுதுவான். இது தலைகீழ வருது பாருங்க. மொய்ய சொல்லால் இசை மாலைகள் ஏற்றி உள்ள பெற்றேன்னு அப்புறம் தான் அர்த்தம் வருது. அப்படி அந்த இடத்தோட விசேஷம் நினைச்சுட்டார் ஆழ்வார். இந்த புளிய மரத்தடியில எல்லா திவ்யதேச பெருமானும் அந்த மரத்துல நின்று என்ன பாடுன்னா எந்த இலை? புளிய இலை. இலைக்குள்ளேயே சின்ன இலை. அதுல ஆளிலை கண்ணன் இல்லையா அவன். அதனால அங்க உட்கார்ந்துட்டு என்ன பாடுன்னா அதனாலதான் அந்த இடத்த விட்டு நடந்து போல அப்படின்னு. அது மாதிரி மொழிபட்டோடும் கவியமுதம் அந்த வைகுண்டத்தை போனா கூட இந்த திருவாய்மொழி அனுபவம் வருமோ வராதோ அதனாலதான் இந்த இடத்த விட்டு எழுந்து போறது இல்லைன்னு. அப்படி இந்த இடத்தோட விசேஷம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா தேசிகனும் ஆழ்வார்களும்ன்ற அனுபவம் ஆச்சு. முதலாழ்வார்களை பத்தி பேசிச்சு தமிழ் கவிஞர்னு சொன்னார். வெறும் தமிழ் இல்லை, பெருந்தமிழன் அல்லேன் பெரிதுன்னு ஆழ்வார் தானே சொல்லிட்டார். தேசிகனும் செந்தமிழ் புலவன் தான் அவர். என்ன சில சர்ச்சைகள்லாம் உண்டு சம்பிரதாயத்தை. இவாளுக்கு தமிழ் தெரியாது, அவளுக்கு சம்ஸ்கிருதம் தெரியாதுன்னு சொல்லுவான். அது சொல்றவாளுக்கு ரெண்டுமே தெரியாது. தமிழ் தெரியாது, சம்ஸ்கிருதம் தெரியாது, அது வேற விஷயம். அதை பத்தி ஆண்டவரத்துல சாய்க்கிச்சு இந்த தேசிய பிரபந்தம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு 100 பாசுரம் நம்ம பாஷைக்காரர் பாடிட்டு போயிருந்தாருன்னா என்ன இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யாரும் சொல்லாம இருந்திருப்பாங்க. அனுபவம் எத்தனை இருந்ததுன்னு இருக்கு. நம்ம பல விஷயம் படிச்சாங்க, அனுபவம் ஏற்படுது. இந்த தேசியம் பண்ண உபகாரத்தை பாஷைக்காரர் பண்ணாம போயிட்டாரு. ஒரு 100 பாசுரம் இன்னமும் தொட்டு ஏன் இங்கே வா பையன்களியேன்னு சொல்றோமே அது பாஷைக்காரர் பண்ண தனியன்னு சொல்றான். அந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லிச்சு அது அப்படி அனுபவிப்பார் திருக்குழந்தையாண்டவர். இந்த மாதிரி ஒரு 100 பாசுரம் பாடிட்டு போயிருக்க கூடாதா? இவ வாய் அடைக்கிறதுக்காக வேற எதுக்காகவும் வேண்டாம். எங்களுக்கு தெரியும் பாஷைக்காரர் கல்யாணம் இது பண்ணா வாழி வரகாலன் வாழை கலியந்தி வாழை குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ எம்பெருமானார பிரார்த்திக்கணும். எனக்கு கல்யாணுடைய கிரந்தங்கள்லாம் கிடைக்கணும்னு எம்பெருமானார பிரார்த்திக்கணும். அதே மாதிரி எம்பெருமானார் கிட்டதான் அவர் ஈன்ற முதல்தாய் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன்னு சொல்றோம். அதனால இவரே தான் திருப்பாவை ஜீயன்னு சொல்றோம். உள்ள இருக்கிறவளுக்கு தெரியும், வெளியே இருக்கிறவா வாயடைக்கிறதுக்கு ஒரு ராமானுஜன் வந்தாதி மாதிரி ஒரு 100 பாசுரம் பாடிட்டு போயிருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லுவார். அப்படி இந்த இடத்த ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா அனுபவமாச்சு. தேசியம் எடுக்கச்சு நிறைய எல்லாரும் ரகசியத்திரை சாரத்தை எடுத்தா. அருளி செயலும் ரகசியத்திரை சாரம் தான் பெண்களாகிய நமக்காகவே பண்ண கிரந்தங்கள். அதனால ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு இது தேசியம் எடுத்தா இந்த இடத்துல ஆழ்வார்களை பத்தி பசிச்சு ரகசியத்திரை சாரத்தை தான் சொல்லணும். இந்த சபைக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமான உதாரணம் இது. நாதனுக்கு 4000 உரைத்த பிறான்னு நம்மாழ்வாருக்கு வாழை திருநாமம் சொல்றோம். இது அவசியம் சொல்லணும். பெரிய நம்மாழ்வார் தேசிகன்னு சொல்ல வந்தோம்னாக்க 4000மே நம்மளுக்கு திருப்பி கிடைச்சது நம்மாழ்வார்கள் தான். நாதனுக்கு 4000மே திருவாய்மொழி தான். அவர் வாய்மொழி போட்டு தான் திருப்பி வந்தது. ஒண்ணு. ரெண்டாவது 6வது ஆழ்வார். எங்க ஆண்டவன் திருப்பி திருப்பி சொல்றாரு 6வது ஆழ்வானாலதான் திருப்பி கிடைச்சது. கண்ணூர் செலுத்தாம்பால தான் திருப்பி கிடைச்சது. அதனால ஆழ்வார் திருநகரி இந்த இதுல வானமாமலை போன்ற திவ்யதேசங்கள்லாம் பல்லாண்டு சொல்லி திவ்ய பிரபந்த சாத்துமரை ஆரம்பிக்கிறத விட கண்ணூர் செலுத்தாம்ப சொல்லி திவ்ய பிரபந்த சாத்துமரை ஆரம்பிக்கிறது தான் பொருத்தம்னு அங்க இருக்கிறவாள் நிர்ணயம் பண்றாங்க. ஒன்னும் தப்பொன்னும் இல்லை அது. ஏன்னா இதனாலதானே திருப்பி கிடைச்சது. இல்லைன்னா எப்படி கிடைச்சிருக்கோம் நம்மளுக்கு இல்லையா? அதை நினைக்க வேண்டாமா? அந்த உபகாரத்தை நினைக்க வேண்டாமா? அதற்கு 4000 உரைத்த பிளான்னு சொல்லிட்டே இருக்கணும்னு சொல்றாரு. இது 4000ம் அவர் திருவாய் போட்டுதான் நமக்கு திருப்பி வந்தது. அவர் அருள் தான். அருள் கண்டி இவ்வுலகில் நிற்கவே இதை விட பெரிய அனுகிரகம் வேற என்ன இருக்க முடியும் நமக்கு? அதே மாதிரிதான் பகுலாபரண
நாள்னு அதை ரொம்ப நிறைய ஆழ்வார் ஸ்லோகங்களையும் தேசம் ஸ்லோகத்தை சத்தியம் சபே வாரண சைலநாதக வைகுண்டவா சேவி நமே விலாசக. இந்த அனுபவம் தான் எங்கே வந்தது? அவர் குலாபரண பெருமாள் தமிழன் வாசி அறிந்திருநாள் அப்படின்னு. இது எல்லா தலைப்பும் சொன்னா எனக்கு இன்னும் அடையனுக்கு முதலியே இன்னும் ஒரு 2 பேர் வந்து கலியனும் தேசிகனும்னு பேசிருக்கணும்னு கலியன் உரை குடிகொண்ட கருத்துடையவங்க இல்லையா? யாராவது 2 பேர் முன்னாடி வந்து இந்த சமயத்தையாவது ஸ்பான்டேனியஸா கலியனும் தேசிகனும்னு பேசுறோம். அடுத்த வருஷத்துக்கு ஒரு பிரேரணை ஆட்டம் இருக்கட்டும். போன வருஷம் இந்த சதஸை பத்தி வைணவன் குரல்ல படிச்சேன். அது ரங்கராஜனோ கல்யாணராமனோ இங்க இருந்தா நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல இல்லை, அதை பத்தி அங்க படிச்சு அனுபவிச்சேன். ரொம்ப அப்புறம் போன்ல அவரோட பேசினேன். ரொம்ப நல்லா இருந்தது தேசிய சபால. அன்னைக்கு வந்து நீங்களாம் இல்லையே நீங்க எங்க இருக்கீங்கன்னு விசாரிச்சவர். இந்த வருஷம் அடியனுக்கு இது பிராப்தி ஆச்சு. ரொம்ப 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 ஆச்சரியமான அனுபவம் ஆச்சுங்க. பகுலாபரண பெருமாள் தமிழன் வாசி அறிந்திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன அர்ச்சாவதாரத்துல ஈடுபாடுன்றது வந்து திருப்பி எங்க ஆண்டன் சாரிகள் 108 திவ்ய தேசத்துல தேவதாந்தரங்களுக்கும் எம்பெருமானுக்கும் எவ்வளவு வாசி உண்டோ அவ்வளவு வாசி உண்டு. ஒரே ஒரு பெருமானில இருக்க வேண்டிய ஒரு ஈடுபாடுன்றது. அர்ச்சாவதாரத்தை ஒரு ரூப் தமருகந்த உருவம் அப்படின்னா உருவத்துல எல்லா பெருமாள் உருவமும் இல்லை, ஒரு உருவம் தான். அது சூழ்விஷு மணிமொழிக்கு அர்த்தம் சொல்லச்சே ஆண்டவன் சொல்வார். அந்த கிடந்தையன் கேசவன் கிளறொளி மணிமொழி குழந்தையன் கோவலன் குடியடியாக்கேன்னு ஆழ்வார பாருங்கோ. அங்க போனாக்க கூட இங்க சைனச்சன் இருக்கிற குழந்தையன் கோவலன் குடியடியாக்கேன் 6வது ஆழ்வார்க்கு யார் இங்க கைங்கரியம் பண்ணாலோ அவளுக்கு தான் அங்க ரிசெப்ஷன் அப்படின்னு சொல்ற. எங்க ஆழ்வார் சொல்ற என்னுடைய இந்த ஊற்றுபாடு அர்ச்சாவதாரத்துல இந்த பெருமாளை எங்க இருந்தாலும் அந்த பெருமாளுடைய திருமுகம் நம்மளுடைய மனசுல வரணும். அப்படிதான் அர்ச்சாவதாரத்துக்கு பக்தி பண்ணோம்னு ஆண்டவன் திருப்பி திருப்பி கிடந்தையன் கேசவன் கிளறொளி மணிமொழி குழந்தையன் கோவலன் குடியடியாக்கே அப்படின்னு இந்த பெருமாளுடைய சம்பந்தத்தினாலதான் நம்மளுக்கு வந்து இந்த ஆச்சரியமான தெரியாத மறைநிலங்கள் தெரிகின்றோமேனு இது ஆழ்ந்து கடல் சமுத்திரம். நம்ம மாட்ட எவ்வளவு ஆழக்கிழ போறோமோ அவ்வளவு முத்துக்கள் ஏற்படும். இதுல வந்து நம்ம ஒரு இடத்துல பேசணும். நம்ம யாருமே எக்காத்திலாக இதுல ஜாத்திலையோ இதுலையோ அபிப்பிராயம் இருக்கிறவா கிடையாது. இதனால ஆக வேண்டியது நமக்கு ஒன்றும் கிடையாது. முன்னாடியே சொன்னது போல போதை இந்த பரஸ்பரம்னு கேட்கறதுல இருக்கிற ஆனந்தம் பேசுறதுல இருக்கிற ஆனந்தத்தை விட கேட்கறது வந்து ரொம்ப சுலபம். ஏன்னா இந்த சொல்றதே வேற ஒரு டென்ஷன் போடுங்க மனசுல என்ன வரும் சொல்லணும்ன்ற அந்த டென்ஷன் கூட கிடையாது. இந்த கேட்கறதுல இருக்கிற கால விழாச்சி இருக்கிற இனிமைன்றது வந்து பேசச்சே கிடையாது. ஆனா யாராவது ஒருத்தர் பேசினாதான் ஒருத்தர் கேட்க முடியும். அதனால வார்த்தை சொல்லிதான் ஆக வேண்டும். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு படிக்கிறச்செல்லாம் எங்க சுவாமி சொல்வாருங்க, எதையும் எழுதாத திருப்பி பார்க்காத அப்படின்னு சொல்லுவார். வாட் யூ கான் ரிமெம்பர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். மனசுல எது நிக்கிறதோ அதுதான் அனுபவம். எது அந்த சமயத்துல உனக்கு என்ன நிக்கிறதோ அதை மட்டும் சொல்ல போறோம். என்ன சின்ன குழந்தைல இருந்து ராமாயண வாசிச்சாலும் இது சொன்னாலும் ஒரு நாள் அர்த்தம் சொல்வார், 2 நாளுக்கு அப்புறம் நீ அந்த அர்த்தத்தை சொல்லு அப்படின்னு கேட்பார். இந்த வாசத்துக்கு அர்த்தத்தை நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு மாத்தி மாத்தி சபையில இருக்கிறாள் கேட்பார். இது காலக்ஷேபம் சாதிச்சுட்டே இருக்கச்சே இதை எடுக்கணும் அப்படின்னா நின்னா அந்த பிரமாணத்தை எடுத்து சொல்லணும். நம்ம சொல்லலைன்னா கோச்சுக்கிறோம். சொல்லி வச்சது என்னதுக்காக? இதை பெசாம போய் உட்கார்ந்து இருக்கிறத அழைச்சிட்டு கேட்பார். கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். பெசாம உட்கார்ந்து சொல்லி வச்சது அப்படின்னு எடுக்கணும். பிரமாணத்தை உடனே எடுக்கணும். அதுதான் சொல்லி வச்சது. அப்பதான் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். இந்த ரீகால் படிக்கிறோம் எல்லாரும் திவ்யபந்தத்தை சொல்றோம், அது வேற விஷயம். அந்த ரீகால் அந்த சமயம் வேண்டிய வேதங்களோடு வேண்டி கிளியர்த்தான் அது வேண்டிய வேதங்களை ஓத தெரியாததுனால மற்ற எல்லாரும் வேதம் வல்லார்கள் தானே. வேண்டிய ஓதத்தை அந்த இடத்துல ஓத தெரிஞ்சதுனாலதான் அவரை பட்டதுலான்னு கொண்டாடுறோம். அப்படி இடத்துல எடுக்கணும். இதை முதல்ல இந்த எழுதுறதை நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோ, அப்ப வந்து அந்த மனசுல அந்த இதுன்றது நிற்கும் அப்படின்னு எங்க சுவாமி சொல்லுவார். அப்போ மனசுல என்ன நிற்கிறதோ அது சொல்ல அந்த அனுபவம் மட்டும் போதும். ஏன்னா அது கொஞ்சமா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு. அது ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் an advice. எங்க சுவாமி சொன்னதுனால அதை சொல்றேன். இது எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, சந்த சொல்றச்சையும் பெரியவா புஸ்தகத்தை எடுத்தா ஒத்துக்க மாட்டான். இது காலம் வேற. இப்ப எல்லாருமே புஸ்தகம் வச்சுதான் சேர்க்கிறோம், அது வேற விஷயம். அது தப்பு சொல்லவே இல்லைன்னா அது இல்லாம நம்மளால முடியாது. அது எப்போன்னா சபையில இது விண்ணப்பம் பண்றச்சே தப்பு வரக்கூடாது. அதனால எல்லாரும் புஸ்தகத்தை வச்சது சொல்றோம். ஆனா இந்த மாதிரி பேசுற இடத்துல வந்து ஸ்பான்டேனிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எது ஞாபகம் இருக்கோ அது போடும். அதுதான் அனுபவம், அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு செய்வார். ரொம்ப 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 வழிபட்டோடும் கவியமுதம் நிகழ்ச்சியோடும் முழுதுமே இந்த இடத்துல ஆச்சரியமா அருளிச்செயலுடைய அனுபவம் ஆச்சு. அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ணோன்றதுக்கு ஒரு பிரேரணையும் கொடுத்தேன்.
அடியேன்னு ஒரு பொருளாக நினச்சி இந்த இடத்துல கூப்பிட்டு இந்த அனுபவம் பண்ணி எனக்கு இந்த இதை கொடுத்ததுக்கு கிருத்தஜத்தை தெரிவிச்சுட்டு கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः இந்த சபைக்கு பல்லாண்டு பாடி பொறுமையாக கேட்ட எல்லாருக்கும் ஒரு பல்லாண்டு பாடி அமைக்கிறேன்.